மனிதானே மகத்தானவன், மனிதானே மகத்தானவன், மனிதானே மகத்தானவன். அனைவருக்கும் வணக்கம். பதிவுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உலகத்திலேயே மிகச்சிறந்த மனிதர்கள் எங்க இருக்காங்கன்னா தமிழகம் அப்படின்னு சொல்லலாம். அதே சில மோசமான மனிதர்கள் எங்க இருக்காங்கன்னா அதே தமிழகம் கூட சொல்லலாம். தேசபக்தர்கள் அதிகமா இருக்கிறது எங்கன்னு கேட்டாலும் தமிழகம் அப்படின்னு சொல்லலாம். அதே ஒரு சில தேச விரோதிகள் இருக்கிறது தமிழகம் அப்படின்னு சொல்லலாம். அதே ஒரு நல்ல மனிதர்களை உருவாக்கி அவங்கள ஒரு உச்சபட்ச ஆட்சியில உட்கார வைக்கிறதும் தமிழக மக்கள் தான். அதே தமிழக மக்கள் தான் அதே அந்த உச்சபட்ச மனிதரை ஓரங்கட்டி உட்கார வைக்கிறது தமிழக மக்கள் தான். காமராஜர் போன்ற நல்ல தலைவர்களை அதே மாதிரி ஒரு நடிகர் ஒரு உச்சபட்சத்துல எடுத்துட்டு போறதும் அதே தமிழக மக்கள் தான். நல்லா விசில் அடிச்சு கொண்டாடி அதே சமுதாயத்திற்கு ஏதாவது ஒரு எதிராக குரல் கொடுத்துட்டாருன்னா ஓரங்கட்டி அழ வைக்கிறதும் சூர்யா போன்ற நபர்களை நம்ம தமிழக மக்கள் அப்படின்னு தான் பார்க்கலாம். இந்த மாதிரி இரட்ட நிலைப்பாடோட இருக்கிற மக்கள் கிட்ட ஆட்சியாளர்கள் மட்டும் ஏன் இரட்ட நிலைப்பாடோட இருக்கக்கூடாதுன்ற எண்ணம் அன்னைக்கு தோன்றி இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா திமுகவோட இரட்ட நிலைப்பாடுன்னு தான் என்னைக்குமே ஒரு இரட்ட நிலைப்பாடு தான். சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணு அப்படின்னு தான். அன்னைக்கு ஆட்சியில வர்றதுக்கு முன்னாடி நாங்க வந்தா மதுவிலக்கு கொண்டு வரோம்னு சொன்னது முதற்கொண்டு இன்னைக்கு நாங்க ஆட்சிக்கு வந்தா நீட்டு கையெழுத்து முதல்ல போடுவோம் அப்படின்னு சொல்ற வரைக்கும் திமுகவோட இரட்ட நிலைப்பாடு தான். இதே நிதி ஆயோக் கூட்டத்திற்கு தமிழகத்தை வஞ்சிக்கிறது அப்படின்னு சொல்லி மத்திய அரசு மேல ஒரு குற்றம் சுமத்தி நிதி ஆயோக் அந்த கூட்டத்துக்கு போகாம இருக்கிறது இதே திமுக தான். இன்னைக்கு தனக்குன்னு எடப்பாடி பழனிசாமி சில விஷயத்த சொல்றாரு. தனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும் போல இருக்கு, அதனாலதான் வெள்ளைக்குடை வேந்தன் டெல்லி பயணம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாரு. அப்போ மக்கள் இந்த இடத்துல யாரு குற்றவாளியா நம்ம நினைக்கணும்னு பார்க்கணும். ஆட்சியாளர்கள் இப்படிதான். அதாவது ஆட்சியாளர்கள் மட்டும் இல்லை, அரசியல்வாதிகளே இப்படிதான். மக்களை தெளிவா புரிஞ்சு வச்சிருக்காங்கன்னு தான் நம்ம இந்த இடத்துல பார்க்கணும். இதை தாண்டி நல்ல நிறைய அவங்களுக்கு பணியாற்ற இல்ல துட்டு நல்லா கொடுத்து பணியாற்ற நிறைய பேர் உருவாக்கி விட்டுட்டு இருக்காங்க. இன்னைக்கு திமுக ஆட்சி இல்லைன்னா தமிழகத்துல நிறைய பேரு வாழ முடியாதுன்ற கட்டத்துல நிறைய தொழில்ல திமுக அவங்களுக்கு நல்ல கை கொடுக்குதுன்னு தான் பார்க்கணும். இல்லைன்னா இந்த அளவுக்கு மூளை ஒரு 4 முகம் திமுகவுக்கு இருக்குன்னு 4 பக்கமும் அவங்களுக்கு ஆதரவான மக்கள் தான் இருக்காங்க. இன்னைக்கு 2 பக்கம் ஏதாவது ஒரு எதிரியா இருந்தாலும் கூட இன்னொரு 2 பக்கம் ஆதரவா இருக்கு. அந்த அளவுக்கு கட்டமைச்சு நல்ல ஒரு ராஜாங்க பொழப்புல தான் இத்தனை நாள் இருந்திருக்காங்கன்னு பார்க்கணும். என்னைக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு பாருங்க. அதாவது அண்ணாமலை அவர்கள் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. அதாவது செந்தில் பாலாஜி அவர்கள் அன்னைக்கு அரெஸ்ட் ஆனார் நள்ளிரவுல. ஏன் உதயநிதி துணை முதலமைச்சர் ஓடணும் நள்ளிரவுல அப்படிங்கிற ஒரு கேள்வி. ஏன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அவர் நெஞ்சு வலின்னு உட்காரும்போது ஏன் பிரைவேட்டுக்கு எடுத்துட்டு போற அளவுக்கு அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற ஆளு. அதாவது ஒரு ஊழல் வழக்குல ஏதோ ஒரு வழக்குல கைது ஆகிறாங்க. ஒரு நாட்டினோட துணை முதலமைச்சர் ஓடுற அளவுக்கு அப்ப எப்படிப்பட்ட ஆட்சின்னு கேள்வி கேட்டார் அன்னைக்கு. அப்ப அதே மாதிரிதான் இன்னைக்கு நிறைய விஷயம் இன்னைக்கு அதிமுக சார்பில் நிறைய கேள்வி. இன்னைக்கு யார் அந்த தம்பி, அந்த ரத்தீஷ் அவர்கள். இப்ப நிறைய விஷயங்கள் இன்னைக்கு ஊடகத்துல நிறைய பேர் உட்கார்ந்துட்டு சொல்றாங்க, அந்த தம்பி ஏன் நேரடியா உட்கார்ந்துருக்க நேரம் இருந்திருக்கலாமே, எதிர்கொண்டிருக்கலாமே, ஏன் தப்பித்து ஓட வேண்டிய கட்டாயம் என்ன? தப்பித்து ஓடுறாங்கன்னா ஏதோ ஒண்ணு பிரச்சனை இருக்கு, அதனாலதான் தப்பித்து ஓடுறாங்கன்னு. இதை தாண்டி நிறைய விஷயங்கள் இன்னைக்கு ஏதாவது ஒரு மந்திரிக்கோ நமக்கு அமைச்சர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா டெல்லிக்கு ஓடுவாங்க. மக்களுக்கு பிரச்சனைனா யாருமே ஓட மாட்டாங்க. ஆனா அவங்களுக்கு ஒரு பிரச்சனை ஆகும்போது மறைமுகமா அமித்ஷாவை சந்திக்க அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி. அப்போ உண்மை தானே. அதாவது இங்க மக்களை முட்டாளாக்குறது தானே அரசியல். இப்ப நம்ம அவங்களோட இரட்ட நிலைப்பாடுன்னு சொல்லிட்டு தான் இருக்குமே ஒழிய அவங்களோட நிலைப்பாடு, அவங்களோட ஸ்ட்ராட்டஜி, அவங்களோட ஃபார்முலான்னு கூட வச்சலாம், அவங்களோட மாடல்னு கூட வைக்கலாம். திமுக மாடல் அப்படின்னா அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் அவங்க மாடல் கரெக்டா தான் போயிட்டு இருக்காங்க. மக்கள் நமக்கு தான் யோசிக்கிற திறன் இல்லைன்ற மாதிரி நம்ம பார்க்கப்படணும். நிறைய அதே மாதிரி நமக்கு அப்படி இல்லையா. இப்போ ஜல்லிக்கட்டு போராட்டம் போது அந்த அளவுக்கு ஒரு உற்சாகமா ஒரு எழுச்சியா போராடி அந்த ஜல்லிக்கட்டை எடுத்துட்டு வந்தாங்க. ஆனா அதே எலெக்ஷன் வரும்போது யாரு காசு தருவாங்க, யார் என்னன்னு? திமுகவோட பலம் என்ன? இன்னைக்கு காசுதான். ஒரே ஒரு பலம் அவங்க கிட்ட இருக்கிறது காசு தான். எலெக்ஷன் நேரத்துல காசு மட்டும் விளையாடுது. இப்ப நிறைய பேர் இன்னைக்கு சொல்லுவாங்க, ஏதாவது ஒரு இப்ப இடி ரைடு உதயநிதிக்கோ இல்ல முதல்வருக்கோ ஸ்கெட்ச் போட்டிருக்காங்க, அத மையம் அவங்க தான் இருக்காங்கன்ற மாதிரி கருத்து சொல்லலாம்.
இருந்தாலும் இன்னொரு பக்கம் என்ன சமூக வலைத்தளத்தை சொல்லியிருக்காங்க, கனிமொழி அக்கா இருக்காங்க, அவங்க மூலியமா டிஎம்கே வளருது. டிஎம்கேங்கிறது அன்னியிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அவங்களோட ஃபார்முலா இப்படிதான், அவங்க மாறவே மாட்டாங்க, நாங்க இப்படிதான் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடோட இருக்காங்க. மக்கள் தான் இன்னைக்கு மாறணும். ஏமாத்துறவங்க சரியா, ஏமாறுறவங்க சரியாங்கிறத நம்ம கூர்ந்து கவனிக்கணும். ஏமாத்துறாங்கன்னு நீங்க தெரிஞ்சிருச்சு, ரெட்ட நிலைப்பாடுன்னு தெரிஞ்சிருச்சு, எல்லாமே அன்னைக்கு ஒரு நிலைப்பாடு இன்னைக்கு ஒரு நிலைப்பாடுன்னு தெரிஞ்சிருச்சு. அப்ப இங்க யாரு திருந்தப்பட வேண்டியவர்கள்? மக்கள் தான். அரசியல்வாதிங்க இங்க இல்ல. அரசியல்வாதி வேணும்னா மக்களால் ஒதுக்கப்படலாம். ஆனா மக்களுக்கு என்னைக்கு தெளிவு வர்ற வரைக்கும் இந்த கேள்விகள்ல இருந்துட்டு தான் இருக்கும். நிறைய கேள்வி இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நிறைய கேள்வி கேட்டுட்டு இருந்தாரு. இந்த மாதிரி நிறைய பேர் யார் அந்த தம்பி, யார் அந்த சாருன்னு கேட்டாங்க, யார் அந்த தியாகின்னு, அந்த நிறைய விஷயம் அவங்க ஆக்கப்பூர்வமா எடுத்துட்டு தான் வந்திருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, இன்னைக்கு அண்ணா பல்கலைக்கழகம் அந்த விஷயத்துக்கு இன்னும் வரைக்கும் எதுவுமே வரல. இப்ப அரக்கோணத்துல திமுகவோட தெய்வ செயல் அப்படிங்கிற அவரோட ஒய்ஃப் கம்ப்ளைண்ட் பண்ணி வச்சிருக்காங்க, கல்யாணம் செஞ்சு என்ன ஏமாத்திட்டாங்க, அது மட்டும் இல்லாம நிறைய பேருக்கு இரையாக்க என்ன முயற்சி பண்ணாங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு தேசிய மகளிர் ஆணை கேள்வி கேட்டிருக்காங்க. 3 நாள்ல என்ன ஏதுன்னு எனக்கு அறிக்கை தரணுன்ற மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க. அப்போ தேசிய மகளிர் ஆணை வர்ற வரைக்கும் இங்க இருக்கிற காவல்துறை இவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்ற ஒரு கேள்வி இங்க வருது. நிறைய விஷயம் இன்னைக்கு ஒரு மக்களுக்கு, அதாவது இன்னைக்கு அரசியல் ப்ராப்பரா அரசியல் போயிட்டு தான் இருக்குன்னு நம்ம பார்க்கணும். இந்த அரசியல்ல மக்கள் அதுல இருந்து என்ன தெரியுறாங்கன்னு பார்க்கணும். ஏன்னா நிறைய விஷயம் இன்னைக்கு திமுகவில் முட்டு கொடுக்குற அப்படின்னு சொல்லி ஊடகத்துல வச்சு நிறைய பிரச்சனை நடந்தாலும் கூட அவங்க நல்லா யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு திமுகவுக்கு எதிரான கருத்தை சொல்றாங்க. ஆனா திமுகவுக்கு எதிராக கருத்து சொல்ற இன்னைக்கு மூத்த பத்திரிகையாளர் அனைவருமே எல்லாருமே இப்ப திமுகவுக்கு எதிரின்னு நம்ம சொல்ல முடியாது. நாளைக்கு என்னடா இவங்க திடீர்முகவுக்கு மாறிட்டாங்க, அதாவது திமுகவுக்கு எதிர்க்கிறாங்க, இவங்க நல்லவங்க ஆயிட்டாங்களோ அப்படின்னு எல்லாம் இல்லை. திமுக இருந்தா மட்டும்தான் அவங்களோட வளர்ச்சி இருக்கும். திமுக இல்லைன்னா அவங்களுக்கு வளர்ச்சி இல்லை. எப்படின்னு நீங்க கேட்கலாம். திமுக இல்லைன்னா இன்னைக்கு என்ன இருக்குன்னா, ஒன்னும் பாஜக வரும், இல்லை ஏடிஎம்கே வரும், அவங்க மக்களுக்கு ஆட்சின்னு நம்ம சொல்லலாம். நிறைய விமர்சனம் பண்ணலாம், ஏன் ஏடிஎம்கேல யாரும் இந்த மாதிரி ஊழல் பண்றதுல அதுன்னு கேள்வி வைக்கலாம். இருந்தாலும் பாஜக இருக்கு. பாஜகவில் என்ன வளர்ப்பாங்க, ஊட்டி வளர்ப்பாங்க. அவங்க தேசியவாதம், தேசிய சிந்தனையும் தேச பக்தர்களை தான் ஊட்டி வளர்ப்பாங்க. அவங்க திருட தெரியாது, எதுவுமே தெரியாது. ஏன்னா அவங்க எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இருக்காது. ஆனா அதே திமுகவுக்கு இன்னைக்கு ஆதரவோட இருக்கிறவங்க எல்லாம் அவங்க இன்னும் அமோகமா வாழ்ந்துட்டு இருக்கிறது ரீசனே என்னன்னா, அவங்களுக்கு அந்த அளவுக்கு திமுக ஊட்டி வளர்த்துட்டு இருக்குன்னு பண்ண, அதனாலதான் அந்த அளவுக்கு விசுவாசமா இருக்காங்க. என்ன பண்ணாலும் அவங்க திமுகவை விட்டு கொடுக்கவே மாட்டாங்கன்னு தான் பார்க்கணும். இதை தாண்டி நிறைய பாஜக ஏன் உள்ள வரக்கூடாதுன்னு ஏன் முயற்சி எடுக்கிறாங்கன்னா, இன்னைக்கு எல்லா கட்சியும் எடுத்துக்கலாம். இன்னைக்கு தமிழகத்துல அத்தனை கட்சியும் நம்ம எடுத்துக்கலாம். இவங்க அவங்கன்னு நம்ம வித்தியாசப்படுத்த தேவையில்லை. பாஜக இவங்களுக்கு இடைஞ்சல் தான். ஒரே விஷயம் என்னன்னா, பாஜக இவங்க ஏமாற்ற முடியாது, கொள்ளை அடிக்க முடியாது, முந்தி மாதிரி நல்ல ஒரு ஜெயிலோ கார்ல போக முடியாது, நல்லா வசதியா போக முடியாது. இதுதான் உண்மையான விஷயம். ஏன்னா அவங்க வந்தாங்கன்னா திருட முடியாது. யதார்த்தமான விஷயம். இன்னைக்கு சாதாரண ஒரு கவுன்சிலா இருக்கிறவங்க அவங்க வீடு பார்த்துட்டா, இல்லை அவங்க அவங்களோட அதிகாரம் பார்த்துட்டான்னா ஆச்சரியமா இருக்கு. இன்னைக்கு இவங்க தான் ஏதோ இந்த நாட்டை ஆள்றவங்க மாதிரி இன்னைக்கு அவங்க பில்டப் இருக்கும். அப்படிதான் இன்னைக்கு நிலைப்பாடு தமிழகத்துல இருக்கிற அரசியல்வாதிகளோட நிலைப்பாடு. ஒரு கவுன்சிலர் வண்டியில் போயிட்டான்னா அவன் பெரிய பருப்பு மாதிரி நினைப்பு இருக்கு, இன்னைக்கும் கூட இருக்கு. ஆனா இதெல்லாம் தாண்டி மக்களுக்காக ஒரு சேவை செய்ய வரும்போது அந்த சிந்தனை இருக்கிறது அந்த அதிகாரம் பாஜக என்னைக்குமே கொடுக்காது. ஏன்னா கேள்வி கேட்கிற மனநிலை உருவாக்குற மாதிரி தான் இன்னைக்கு பாஜகவோட தொண்டர்கள் இருக்காங்க. அதே மாதிரிதான் பிஜேபியில தாண்டி ஏடிஎம்கேலயோ இல்ல டிஎம்கேலயோ வருமானு பார்த்தான்னா, ஏடிஎம்கேல வந்தாலும் வருமே ஒழிய டிஎம்கேல வரவே வராதுதான். டிஎம்கேக்கு அதிகார புத்தி ஒண்ணுதான். என்னைக்குமே நாங்க தான் ஆளணும், நாங்க தான் இந்த தமிழகத்துல வரணும்ன்ற ஒரு எண்ணம் இருக்கு. காரணம் என்னன்னா அந்த அளவுக்கு செல்வாக்கு. அதே தான் இன்னைக்கு அந்த செல்வாக்குல கை வச்சிருக்காங்கன்னு பார்க்கணும். ஈடி ரைடு முழுக்க முழுக்க இன்னைக்கு டாஸ்மாக் வச்சுதான் நிறைய. அண்ணாமலை அவர்கள் ஒரு கருத்து சொல்லிட்டு இருந்தாரு, அதாவது டெல்லியில, சத்தீஸ்கர், ஹரியானா எங்கேயும் இல்லாத அளவுக்கு ஊழல் வழக்கு, அதாவது ஊழல் அதிகமா இருக்கிற இது இங்க டாஸ்மாக்ல தான் நடந்துட்டு இருக்கு, தமிழகத்துல தான் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. அப்ப எந்த அளவுக்கு நடந்திருக்குன்னு பாருங்க. அப்போ எந்த அளவுக்கு பணம் எந்த அளவுக்கு நடமாடி இருக்குன்னு பாருங்க. அப்போ இந்த இடத்துல இவங்க இருக்கிற பணம் பினாமியா
இல்லை நிறைய படம் எடுக்க நிறைய நீங்க செய்திகள் நீங்க பார்த்துருக்கலாம். அனைத்துக்கும் மையப்புள்ளி வந்து டாஸ்மாக் ஒன்று வச்சுதான் இவங்க விளையாடிட்டு இருக்காங்க நம்ம பார்க்கணும். அந்த இடத்துல கை வைக்கும்போது நாளைக்கு வேணும்னா இவங்களோட ரட்ட நிலைப்பாடு எல்லாம் மாற வாய்ப்பு இருக்கு. காரணம் என்னன்னா, டெல்லியில நடந்த மாதிரி இங்க நடந்தோம்னா ஒண்ணுமே இல்லாம போயிடும் அரசியலுங்கிறது. இன்னும் அடுத்ததெல்லாம் டெல்லியில ஒரே நாள்ல எல்லாம் மாற்றம் ஆயிடுச்சு, பிஜேபி ஆட்சி அமைச்சிட்டாங்க. அதே மாதிரி தான் தமிழகத்துல அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து இருந்தா மட்டும்தான் மக்களுக்கு சேஞ்சஸ் ஆகுமே ஒழிய, ஒன்றும் மக்களா சேஞ்சஸ் ஆகணும், இல்லைன்னா மத்திய இந்த மாதிரி இடி இவங்க குற்றச்சாட்டு கரெக்டா ப்ராப்பரா போய் அவங்கள உள்ள தள்ளினான்னா மக்களுக்கு ஒரு விடிவு காலம் கண்டிப்பா கிடைக்கும் தான் நம்ம எதிர்பார்க்கணும். மனிதானி மகத்தானவன் மனித